ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எந்த லொக்கேஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஃபோல்ட்ஸில், அண்டர் ஆர்ம்ஸில், செஸ்ட்டில், உங்கள் இன்னர்வேர் போடுற இடம் எல்லா லைன்ஸ்லையுமே வந்து ஒரு இச்சிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வேர்வை நிற்கிது, உங்கள் பாடி ஹீட் இருக்குது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பிரெட்டை வந்து ஜன்னல் ஓரத்தில் வச்சிங்க, ஈரம் நினச்சி வச்சிங்கன்னா அதில் எப்படி வந்து ஃபங்கஸ் வளர ஆரம்பிக்குதோ அதே மாதிரி நம்ம தோல்லையும் இது வளர ஆரம்பிச்சிடும். வந்துச்சு அப்படின்னா நம்மளை என்னென்ன பண்ணும், ரொம்ப அரிக்க வைக்கும், அதை சொரிய காயம் பெருசாகிட்டே போகும். அண்ட் இது வந்து க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்கும். ஃபங்கஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் கூட பேஷண்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. ஸோ ட்ரீட் பண்ணலை அப்படின்னா இது நம்மளை விட்டு போகாது. இதுக்கு உங்களால் வீட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், கீப் காட்டன் க்ளோத்ஸ், நல்ல ட்ரையாகவே ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. வேர்த்துருச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸஸை மாற்றிக்கோங்க. நல்லா குளிச்சு ஒரு நாளைக்கு 2 வாட்டியாவது குளிச்சுருங்க. வேர்வையோடு இருக்க ட்ரெஸ்ஸோட ஃபுல் டே இருக்கக்கூடாது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு குளிங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்த உடனே அது எல்லாமே மாற்றிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியும்.